திருநெல்வேலி அருகன்குளம் மேலூர் தொகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம். தென் மாவட்டங்களில் பெய்த மழையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பாதிப்பு என்பது கூடுதலாகவே இருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அருகன்குளம் மேலூர் பகுதியில் பார்த்தோம் என்றால் நிறைய இடங்களில் விவசாயிகளினுடைய நிலங்களில் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் வாழைத்தோப்பு, அதே போல மஞ்சள் உள்ளிட்ட பல வகையான விளை நிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த அருகன்குளம் மேலூர் பகுதியில் பார்த்தோம் என்றால் இங்கே அருகே இருக்கக்கூடிய குளத்தினுடைய அந்த வாய்க்கால் தண்ணீரானது தற்பொழுது வரை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த தண்ணீரானது அருகே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தற்பொழுது சேதமாகி இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம் என்றால் கண்ணு கெட்டும் தூரம் வரை சுமார் 10 ஏக்கருக்கு வாழை தோப்பானது இருக்கிறது. அதில் குறைந்தபட்சம் 3 ஏக்கர் வாழை தோப்பானது இந்த மழையில் சேதமடைந்திருக்கிறது. அதே போல பொங்கலை முன்னிட்டு வரக்கூடிய அந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய அந்த பொங்கலுக்கென்று விளைச்சல் செய்யப்பட்ட மஞ்சள், சிறுகிழங்கு உள்ளிட்ட அந்த பொருட்களும் தற்பொழுது சேதமடைந்து இருக்கிறது. அனைத்தும் மழையில் அதிகப்படியான அந்த மழையில் அனைத்தும் சாய்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மிடையே விவசாயி ஒருவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நீங்க எவ்வளவு லேண்ட்ல வாழை, மஞ்சள் எல்லாம் போட்டீங்க? என்னென்ன சேதம் ஆயிருக்கு? இதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம்? எனக்குமா மொத்தம் 3.5 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன். வாழை, மஞ்சள் எல்லாம் போட்டு, சிறுகிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். இதில் ஒன்றுமே கையில் இப்போ கிடைக்கிறதே இல்லை. இவ்வளவும் எங்களுக்குள்ள நஷ்டம்தான். இது கவர்மெண்ட் பார்த்து எதையாவது எங்களுக்கு உரிய தொகையை கொடுக்கும்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் எல்லாமே சாஞ்சிருக்கு. இப்ப பொங்கலை முன்னிட்டு பொங்கலுக்கு அறுவடை செய்யறதுக்கு ஏற்ற வகையில அந்த டைம்ல நம்ம விளைச்சல் பண்ணிருக்கோம். அப்படின்னும் போது இது அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம்? இதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒருத்தனுக்குமே 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். வாழையும் மஞ்சளும். மிக்க விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். பார்த்தோம்னா இந்த பகுதியில நிறைய விவசாயிகள் அந்த சிறு குறு விவசாயிகள் நிறைய பேர் இந்த மழையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் என வாழைத்தோப்பு, மஞ்சள், சிறுகிழங்கு இந்த மாதிரியான பயிர்களை விளைவிச்சு இருக்காங்க. ஆனா அனைத்துமே மழையில் சேதமடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரசாங்கம் அவர்களுக்கு உரிய நிவாரண தொகையை கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.